குரு பெயர்ச்சியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரை குருவானவர் 3ஆம் இடத்தில் இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். கண்டிப்பாக ராகவேந்தருடைய மந்திராலயம் செல்வது அல்லது மகான்கள் கோயில்களுக்கு செல்வது விசேஷமான பலனை தரும். எப்பொழுதும் இரத்த சம்பந்தப்பட்ட இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பது மேஷத்துக்கு முக்கியம். ஹீமோகுளோபினை ரெகுலராக செக் செய்து கொள்வது நன்மை தரும். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கும். சுபவிரியங்கள் மேஷ ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே ஏற்படும். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். மருத்துவத்தில் பண்ணுவது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, கோசாலை ஆரம்பிக்கிறது, பசுமாடுகள் வாங்குவது, ஒரு மாதிரி இயற்கை விவசாயங்கள் செய்வது, விவசாய இடங்கள் வாங்குவது, ஆன்மீகங்கள் பண்ணுவது, கோயில் திருப்பணிகள் செய்வது, கோயில் அம்மன் கோயில்களுக்கு பண்ணுவது, ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு பண்ணுவது, விநாயகருக்கு முதலிடம் கொடுப்பது, எல்லாமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். மன வருத்தங்கள் போயிடும். எல்லாமே மேஷ ராசிக்காரர்களை எல்லாருமே வைத்து அவருடைய அன்பை வைத்து அவரிடத்தில் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இல்லைன்னா கோச்சிக்கணும், அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மேஷம் இப்பொழுது அலட்சியப்படுத்தும். புது புது நண்பர்கள் மேஷத்துக்கு பெரிய அளவுக்கு உங்கள் மீது அன்பு கொண்டு பாசத்தை கொண்டு உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கெல்லாம் நிறைய நட்பு கிடைக்கும். பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். கடல் கடந்து அற்புதமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கடல் கடந்து வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதெல்லாம் ஏற்படும். வாகனங்கள் கண்டிப்பாக 7 வருஷம் 8 வருஷமாக மேஷம் வாங்காமல் இருந்திருக்கும். பழைய வண்டியே ஓட்டியிருக்கும். அதெல்லாம் மாறி அற்புதமான அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மேஷ ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செல்வது, இல்லை மருத்துவமனையில் போய் டெய்லி போய் அதை ரீஜுனேட் பண்ணுறது, ரீஜுனேட் தெரப்பி பண்ணுறது, ஆயுர்வேதிக் தெரப்பி பண்ணுறது என்று எல்லாமே மேஷத்திற்கு நன்மையாக காணப்படுவதே நல்லா பார்த்துக்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் கவனம். இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் மேஷராசிக்காரர்கள் பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக பெறுவார்கள் மேஷராசிக்காரர்கள்.